Stop suffering. எனக்கு 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஒரே குளிர்ச்சரமும் இரும்பும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பகல என்னால தூங்கவும் முடியாது. இருமுனோட யூரின் துணி மாத்தி இது பண்ணேன். என்னால முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல. மாத்திக்க மன்னிக்க, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. டைலர் எல்லாத்தையும் தேய்ச்சானே, எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப கூட தூங்கவே வர முடியாது. நைட்ல தூங்க முடியலாம படைக்கலையும் யூரின் போயிட்டு இருக்கு. என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ண அப்ப கூட எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியேதான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் பயம் காட்டினாங்க, டீ இருக்குமா ஆஸ்மா இருக்குமா அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இல்ல, சளிதான் அப்படி சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட பிரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே அவங்க சரி ராயப்பட்டிக்கு போறேன் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லம்மா நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இருமல் நிக்கல. இங்க வரும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இருமலும் வரல, எனக்கு ஒண்ணுமே வரல. எவ்வளவு நேரத்துல தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்துல இங்க சரியாச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமுறை எனக்கு மாத்தியே போடலாம், எதுவுமே போல, எல்லாத்தையும் போட்ட குப்பில இருக்கு. எனக்கு 6 மாசமா மோஷனும் போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போவாங்க. இந்த தண்ணி குடிச்சேன். நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்களா? முன்னாடி டாக்டர் போனீங்களா? டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை வாங்கினேன், ஒண்ணுமே கேட்கல. எதுவுமே சரியா. அது 2 மாத்திரை போட்டா போகும். 2 மாத்திரை ஆச்சு, 3 மாத்திரை ஆச்சு, 4 மாத்திரை ஆச்சு, 6 மாத்திரை ஆச்சு. மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு வந்து அந்த டிக்கல் பண்ணுவான், அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு உள்ளு கிடையாது. அப்ப என் வயிறு கல்லு மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் உங்களுக்கு ஏற்பட்டு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 6 மாசம் அந்த சண்டைக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. 1 மாசமா இந்த அடி ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது. நிற்க முடியாது, உட்கார முடியாது. உட்காரணும்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாக இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க. ஆண்டவே இந்த தண்ணியை மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு எதுவுமே இருக்கும். ஆனா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையாக தட்டி இருக்கணும், இது இருக்கும் அது இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த தண்ணியை நான் மருந்து மாதிரி சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் நேற்று குடியரசு லீவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ரொம்ப பயந்துமே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போலாம் இல்ல பாஸ்டர். இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வலி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கேன். மாத்திரை நான் போட மாட்டேன் பாஸ்டர், நான் ஊசியில ஹாஸ்பிட்டல் போடுவேன். ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது, அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பை நான் குடிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் தாரணி, எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். இது கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே இதுதான் மிக சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற போகிறது. நண்பர்களே, எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். நீங்கள் பார்த்த இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு விசேஷமாய் யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் அற்புதங்களின் அடையாளங்களின் நிகழ்வார் என்றால் தேவன் இன்றும் செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோது மறக்க கூடாது. எனவேதான் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தண்ணீரை நான் வைத்திருக்கிறேன் கையில. நீங்கள் யார் இதிலே ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதும் கூட நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்களிலே உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். பதிவு செய்யும்படியாக நீங்கள் உங்களோடு கூட உங்கள் நண்பரையோ உறவினர்களையோ அக்கம் பக்கத்தினரையோ அல்லது வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, அசுத்தத்தினுடைய கிரியையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற யாரையாகிலும் வரவேற்க விரும்பினால் அழைத்து கொண்டு வர நீங்கள் அவர்களுக்காகவும் அதை செய்யலாம். நாளை மறுநாள் விசேஷமாய் இந்த ஜீவ தண்ணீர், ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீர், ஆவிக்குரிய மருந்தாய் உங்கள் சரீரத்திலே தேவனால் பயன்படுத்தப்படும் என்பதிலே எந்த சந்தேகத்துக்கும் இல்லை. இதோ நீங்கள் கேட்க போகிற இன்னொரு சாட்சி
கர்த்தருடைய வல்லமை எந்த அளவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதற்கு இது உங்கள் கவலை பொழுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் பல காரியங்களை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா. வணக்கம், என் பேர் ஜானி. எனக்கு 27 வயசாகுது. இவங்க என்னுடைய மனைவி. வணக்கம், என் பேர் அம்பிகா. எனக்கு 26 வயசாகுது. யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை அதாவது புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. அதாவது எல்லாருக்கும் ஒவ்வொரு திட்டம் இருக்கும், ஒவ்வொரு கனவு இருக்கும். நான் டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்த கனவு நான் ஒரு மிகப்பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருந்த கனவு. அதுக்காக நான் என் பள்ளி படிப்பை நிறுத்திட்டேன். பசங்களோட தகவாத சகவாசத்தில் ஈடுபட்டேன். தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். எல்லா நேரமும் என் பாக்கெட்டில் ஒரு கத்தி இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ இதனால் குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு இது தெரியாது. அதாவது வீட்டுக்கு நான் நல்ல புள்ள போல தான் இருப்பேன். வெளியே வரும்போது தான் நான் இது எல்லாமே என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து நடப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. நான் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து நான் இப்படி தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு பையனாக தான் நான் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நபர் என்னை ஏமாத்துனதுனால நான் தற்கொலை எண்ணத்தில் உள்ளான. நான் நினச்சேன் என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிச்சுக்கலாம் இதோட அப்படின்னு நான் நினச்சேன். எனக்கு தாழ்வு மனப்பான்மையானது இருந்தது, எனக்கு வெறுப்புணர்வு இருந்தது, யார்கிட்டயும் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, தனிமையாக இருக்கணும்னு விரும்பினேன். நான் நிறைய முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு நான் யோசித்தேன். நான் எப்படிலாம் தற்கொலை செய்ய முயற்சேன்னா, என்னுடைய கைகளை நான் பிளேடு எடுத்து கட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் தூக்கு மாட்டிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். மொட்டை மாடி மேலே நின்று நான் மேலே கீழே குதிச்சு இறந்துடணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு 2 வருஷமாக நான் தொடர்ந்து தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்னுடைய அம்மா தான் என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இந்த ஆலயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் தொடர்ந்து ப்ரேயருக்கு வந்தேன். ஆனால் ப்ரேயருக்கு என்ன பண்ணுவேன்னா ஒரு ஜஸ்ட் உக்காந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு மட்டும் நான் போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் நான் தேவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். நானாக தொடர்ந்து யாருடைய உதவியும் இல்லாத நானாக வர ஆரம்பித்தேன். வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை ப்ரேயரில் நான் விடுதலையாக்கப்பட்டேன். அசுத்தத்தினால நான் வெளிப்படுத்தப்பட்டேன். இப்படி நடக்கும்போது தான் என்னுடைய வாழ்க்கையை அப்புறம் முழுமையாக மாற்றம் அடைஞ்சிச்சு. எனக்கே தெரியாது அந்த ப்ரேயரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஃப்ரீயாக இருந்துச்சு, விடுதலையானது போல் ஏதோ ஒரு விஷயம் போல் நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறுத்த என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன். என்னுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் முழுமையாக மாறுந்த நான் பார்த்தேன். எல்லாம் கெட்ட நண்பர்களை விட்டு சகவாசத்திலிருந்து விடுதலையானேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றேன். இங்கே தான், இந்த ஆலயத்தில் தான் என்னுடைய மனைவியை நான் கண்டடைந்தேன். இந்த மாதிரி சூழலில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய அக்கா இங்கே யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏண்டி இந்த மாதிரி இருக்க, நீ இங்கே ஒரு சர்ச் இருக்கு, நீங்கள் வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்த முதல் நாள்லயே இங்கே நான் லேசாக உணர்ந்தேன். நான் மாற்றத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன். பிற்பாடு எங்களுக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கை அதாவது முழுமையாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வித்தியாசத்தை பார்க்குறோம். தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி போயிட்டுருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வியாதியும் இல்லை. பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தேவன் எங்களை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி அந்த அளவுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கோம். ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம் இன்றைக்கி. ஆமாம், எங்களுக்கான இப்போ ஒரு வியாபாரம் இருக்குது. நாங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம். நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கும் உதவி செய்கிறோம். அப்புறம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறதுக்கும் நாங்கள் 2 பேரும் உதவியாக தேவன் எங்களை பயன்படுத்துகிறாரு. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பதிலை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது வாழ்க்கைக்கு ரெண்டு விதமான விஷயம். எங்கள் வாழ்க்கைக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு செயல், இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதாவது என்னுடைய நோக்கம் ஆத்துமாக்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது போய் அடுத்தவங்களை கொல்லணும்
அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் இன்னைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய வகையில் என்னை தேவன் இன்னைக்கு வச்சிருக்கிறார். நான் நிச்சயமாக அதை நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு நாள் தேவனுக்கு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு கடுகளவு கூட இல்லை. தேவன் இன்னைக்கு என் எண்ணத்தையே மாற்றிருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கு. இதை போல இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். என்னுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்றேன், நான் இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கணும், மாற்றப்பட்டிருக்கணும், அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற முடியும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சாட்சியை பார்த்துட்டு இருக்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேவன் மாபெரும் அளவில் ஆசீர்வதிப்பார். இதை எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்த தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற நிகழ்வை நீங்கள் பார்த்தீர்கள். ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது மக்களே. மேலும் நீங்கள் எந்த நாளும் ஆலயத்தில் வரவேற்கப்படலாம். குறிப்பிட்ட நாள் கிழமை என்பது இல்லை. ஒரு ஆலோசனை உங்களுக்கு வேண்டும், நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். வெறும் சென்னையிலே மாத்திரமல்லாமல் மும்பையிலும் ஹைதராபாத்திலும் யூனிவர்சல் ஆலயமானது இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் கீழே உள்ள தொலைபேசி எண்களிலோ அல்லது வாட்ஸ்அப் வழியாய் நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த விரும்பினால் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கும்படி. என்றால் நண்பர்களே, மனுஷனால் எது கூடவில்லையோ தேவனால் கூடும். மனுஷன் சக்திக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய வல்லமை. வாழ்க்கையினுடைய விளிம்பிலே, வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திலே இங்கே தேவன் உதவியை தேடி வந்தவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து சாட்சியாய் காண்பித்துக் கொள்கிறோம். ஆதாரமாய் இன்னொரு சாட்சியை பாருங்கள். என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கல. எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது, நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன், வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன், அதை குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் சுயநிலவு இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை, அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரல, எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதிச்சு நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது, அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வழி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன், ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோபமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இதுவரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன். இந்த தொடர் சங்கிலி ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன், வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானது எடுத்தேன். அந்த தருணத்திலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ன்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சேனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன்.
எனக்குள்ள சந்தோஷமானது இருக்கு, எனக்குள்ள அன்பானது இருக்கு, மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு, தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்கு. இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், நான் முற்றிலுமா வித்தியாசமான நபரா இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்துல மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடன்ல இருந்தேன், என்னால ஒரு சொந்த வீடு வாங்க முடியாது இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னால சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமா மாறுபட்ட வித்தியாசமான விதத்துல பண வாழ்க்கையில உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். நீ அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில் காலை வரும், எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ. உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீர் பொய் சொல்ல, எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும், ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். நண்பர்களே, இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மாபெரும் காரியத்தை நீங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. யார் அவரிடத்திலே வருத்தத்தோடு பாரத்தோடு வருகிறாரோ ஒருவரின் தேவன் புறப்பே தள்ளுவதில். எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இங்கே உங்களுக்காய் தயாரா இருக்கிறோம். உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுப்படி தேவனுடைய ஆலோசனைப்படியாய் நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரோ, சென்னையின் எந்த பகுதியை சேர்ந்தவரோ, தமிழ்நாட்டின் எந்த பகுதியை சேர்ந்தவரோ, ஏன் வேற ஒரு மாநிலத்திலிருந்து எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் நீங்கள் நேரடியாய் வரலாம், அல்லது அருகாமையில் இருக்கிற ஒருவரானால் ஏன் நீங்கள் இன்னும் கஷ்டத்தை சகித்துக் கொள்ள வேண்டும்? அன்பர்களே, நீங்கள் பல முயற்சி எடுத்திருக்கலாம், ஆனா எல்லா முயற்சியிலும் தோல்வி, ஏமாற்றங்கள், பிரச்சனைகள். நீங்க இன்னொரு முயற்சி எடுப்பதனால் உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட போவதில்லை. மாறாய் உங்கள் வாழ்க்கை மாறும் என்றால் நீங்கள் கேட்கிற சாட்சிகளைப் போல யோசித்து பாருங்க. உங்கள் கஷ்டம் முடிவுக்கு வந்தது, உங்கள் பிரச்சனை முடிவுக்கு வந்தது, உங்கள் துன்பங்கள் முடிவுக்கு வந்தது இல்லையா? எனவேதான் தேவனுக்கு அற்புதமான வாய்ப்பு தருகிறார். இந்த சாட்சி அதுக்கு ஒரு ஆதாரம். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தாரும் தேவன் உதவ முடியும். ஒருவேளை உங்கள் பார்வைக்கு உங்க நிலைமையோ அவங்க நிலைமையோ முடிந்து போன ஒரு கதை, வேறு ஒருத்தருடைய பார்வைக்கும் அதான். நான் தேவன் பார்வைக்கு அதல்ல. மனுஷனால் எது சாத்தியமில்லையோ தேவனால் கூட நீங்கள் செய்ய வேண்டியது விசுவாசம் கொண்டவர்களாயிருங்கள். விசுவாசத்தின் செயலை காண்பிக்க தயங்காதீர்கள். கர்த்தர் உங்களையும் சாட்சியாய் மாற்ற முடியும். மக்களே, என்னுடைய பெயர் சூசன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்டதா இருந்தது. பழக்கத்தினாலும் ஒருத்தர் நம்பாததுனாலும் சமயம் நான் கேலி செய்யப்படுவேன். நான் ஒரு ஆணை போல நடந்துக்கிறதுனால என்னுடைய கணவரை கூட நான் கட்டுப்படுத்த நினைச்சிருக்கேன். நான் என் கணவரோட சரிசமமாக நடந்துக்க நினைப்பேன். என் கணவர் குடிக்கிறாரா, சரி நானும் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் குடிப்பேன். நான் பார்ட்டிகளுக்கு போவேன். வீட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்துவேன். வீட்டில் நாங்கள் நிறைய சண்டை போடுவோம். ஏன்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆணாக இருக்கார், நானும் ஆணாக இருக்க நினச்சதுனால நாங்களும் சண்டை போடுவோம். ஒரு குழப்பமான சூழ்நிலை நடக்கும்.
அவர் என்னை அடித்து கீழே தள்ளுவார். சில சமயம் என் மேலே குதிச்சு நானும் உனக்கு சரிசமமாக இருக்கேன்றதை காமிக்க நினைப்பார். ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முறை அவர் என்னை அடித்து கீழே தள்ளி என் முடியை இழுத்து என்னை அடிக்க முயற்சி செய்தார். என்னுடைய திருமண வாழ்க்கையானது மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தது. ஏன்னா என்னுடைய கெட்ட பழக்கத்தினாலையும் என்னுடைய குடி பழக்கத்தினாலையும் மட்டும்தான். அநேக பேர் சொல்லுவாங்க, என்னை இவர் அந்தளவு அதிகமாக குடிக்கிறாரு, வீட்டுக்குள்ளாக இருந்து இவருடைய மனைவி ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் வீட்டுக்குள்ளாகவே இருப்பேன், வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருப்பேன். சில நேரத்தில் நான் வெளியே போயிட்டு குடிப்பேன். நான் புகையானது குடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டு வெளியே போயிட்டு அங்கே குடிச்சிட்டு சில வாரங்கள் அங்கேயே வெளியே தங்குவேன். நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். என் மனைவி தான் வீட்டில் ஆணாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்குள்ளாக அநேக பாதிப்பு கொண்டு வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளாக நாங்கள் 2 பேருமே கொலை பண்ணுற அளவு சண்டை போட்டுப்போம். சில நேரத்தில் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை பார்த்து ஓடி போவாங்க. நாங்கள் நிறைய குடிச்சிருக்கோம், குடிக்கு நிறைய பணத்தை செலவழிச்சிருக்கோம். நிறைய நேரம் என்னுடைய கணவர் புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவராக இருந்தார். இன்னும் பல காரியத்தில் செலவழித்தார். ஒரு நேரம் நாங்கள் உணர்ந்தோம், உண்மையாகவே இது ரொம்ப கடினமானதாக இருந்ததுன்னு. குடியிலையும் மற்றும் புகைப்பழக்கத்துலேயும் அதிக பணத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம். பல பண நெருக்கடிகளை கடந்து போனோம். சில சமயம் கூட உணவு இருக்காது, சமயம் வீட்டில் கேஸ் இருக்காது, சாப்பிட பொருட்கள் சில சமயம் இருக்காது. உண்மையாகவே இந்த சூழ்நிலை ரொம்ப கடினமானதாக எங்களுக்கு இருந்தது. சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். நாங்கள் வேலை செய்வோம். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வர திங்கக்கிழமை எதுவும் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை எதுவும் இருக்காது. பிற்பட நாங்கள் கடன் வாங்குவோம், கடன் திருப்பி செலுத்துவோம், திருப்பி எங்கிட்ட எதுவும் இருக்காது. இது மட்டும் இல்லாமல் புகைப்பிடிப்பேன். நான் இரவு நேரத்தில் நான் விளையாட போவேன் வெளியே. எங்களுக்கு எந்த சேமிப்பானது இருக்காது. வாழ்க்கைக்காக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவனிக்க மாட்டோம். என் மகள் இளையவளாக தான் இருந்தா, ஆனால் எங்கள் 2 பேருக்குமே அவளுக்கு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. சமயம் நாங்கள் சண்டை போடுறத அவளும் பார்ப்பா, அது அவளை அந்தளவு பாதிக்கும். அவள் யார் பக்கத்தில் நிற்கிறதுன்னு கூட தெரியாது. என்ன இது அதிகமாக பாதிப்படைய செய்தது. ஆனால் எப்போவுமே நான் இதை வெளியே காண்பிக்க மாட்டேன். எனக்குள்ளாக நான் அதை தொடர்ந்து வச்சுட்டே இருந்தேன். நான் எப்பொழுதுமே எனக்குள்ள எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றது மாதிரி வெளியே காண்பிச்சுப்பேன். ஆனால் எனக்குள்ளாக இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. என்னுடைய பெற்றோர்கள் ஒருத்தர் பார்த்து கத்துவாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, சில நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எதுவுமே சரியா இல்லை. அவங்க எனக்கு கொடுத்த உதாரணம் எல்லாமே தவறாக இருந்தது. அவங்கள பற்றி எந்த ஒரு மரியாதையும் எனக்குள்ளாக இல்லை. காரணம், அந்த மரியாதை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனக்குள்ளாக ஒரு விஷயத்தில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், அவங்க எனக்கு நல்ல பெற்றோர்கள் கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போவாங்க. ஒரு பெண் குழந்தைய நானும் அவங்களோட போக வேண்டியதாக இருந்தது. எனக்கு வேற எந்த வழியும் இல்லை, அவங்களோட போகிறது மட்டுமே என்னுடைய ஒரே வழியாக இருந்தது. பெற்றோராக என் மகளுக்கு நாங்கள் ஒரு கெட்ட உதாரணமாக தான் இருந்தோம். பார்ட்டிக்கு போனோன்னா அவள் எங்கள் கூடயே தான் இருப்பாள். ஏன்னா அவள் எங்களுக்கு ஒரே மகளாக இருந்தா, பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஒரு நாள் நாங்கள் அவளை எங்கள் கூடயே கூட்டிகிட்டு போனோம், நானும் என் கணவரும். நாங்கள் அங்கே குடிச்சிட்டு கொண்டாடிட்டு இருந்தோம். அவள் எங்களுக்காக அங்கே காத்து கொண்டு இருந்தா, எங்களை பார்த்துட்டு இருந்தா. ஒரு தாயாக நான் அவளுக்கு கெட்ட உதாரணமாக தான் இருந்தேன். அதை பார்த்து தான் அவள் எங்கள் கூட வளர ஆரம்பித்தா. டிவி ப்ரோக்ராமில் நான் சில சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குடும்ப உறுப்பினர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அங்கே போனால் மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு. அங்கே ஆசிர்வதிக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் போக நினச்சேன். அங்கே போக முடிவெடுத்தேன். முதல்ல நான் எனக்கான தொடர்சங்கிலி ஜெபத்தை செஞ்சேன். இதே போல் இருக்க விரும்பல, நான் வித்தியாசமான நபராக இருக்க விரும்புகிறேன்னு நினச்சேன். முதல்ல விடுதலைக்காக போராடினேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போனேன். போதகர் சொன்ன காரியங்களை நான் செயல்படுத்தினேன். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போவேன். என் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், ஆசிர்வதிப்பேன், தண்ணீரை ஆசிர்வதிப்பேன், எண்ணெயை கொண்டு போவேன். என் கணவருடைய தலையணையை அபிஷேகப்படுத்துவேன். அந்த சட்டையை பரிசுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்துவேன். தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே என்னை மாற்றுங்க, என் மூலமாக என் குடும்பத்துக்காக போராடும்படி. என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க விரும்பல நினைச்சேன். என்னுடைய மனைவி பல நேரத்தில் ஆலயத்துக்கு வரும்படியாக கேட்டிருந்தேன். ஆனால் நான் ஒருபொழுதும் தீர்மானம் எடுக்கல வரும்படியாக. சரி பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம், இல்லை அடுத்த வாரம் போகலாம். நான் ஒருபொழுதும் போனது கிடையாது. ஆனால் ஒரு நாள் நான் தேவனோட தீர்மானம் செஞ்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேக வித்தியாசங்களை பார்த்தேன். ஆனாலும் நான் வெளியே போன பிற்பாடு குடிப்பேன், புகைப்பிடிப்பேன். 2 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு, 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் நான் வெளியே போயிட்டு ரகசியமா குடிச்சிட்டு இருந்தேன். நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது அந்த புகையாளங்கிட்ட சொல்லும், ஏன் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு, நீ திருப்பி சிகரெட் குடிக்க ஆரம்பி. நான் அதே போல் நான் குடிப்பேன். ஆனால் நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், அநேக சாட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன். மக்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க கவனமா எடுத்துக்கிட்டாங்க எல்லா விஷயங்களுமே. என்னுடைய மனைவி வாழ்க்கைக்குள்ளாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயத்தை அவ மாத்திக்கிட்டா. ஏன்னா இனிமேலும் அவ ஒரு ஆணா இல்ல, கோபத்தை நிறுத்திட்டா,
சண்டை போறது நிறுத்திட்டா, எந்த ஒரு தவறான விஷயத்தை செய்யல. உண்மையா சொல்லும் போது அவளுக்குள்ளாக நான் வித்தியாசத்தை பார்த்தேன். அப்போ அவளுடைய வாழ்க்கை மேலாக மாற்றமானது ஏற்படுதுன்னா அப்ப என் வாழ்க்கை மேலாக ஏற்படும். நான் உணர்ந்ததுனால நான் ஒரு படி எடுத்து வச்சு வந்தேன். என்னுடைய சொந்த வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை பார்க்க தொடங்கிட்டேன். இப்படியாதான் வேலை செய்யும் பார்த்து பிற்பாடு நான் மாற தொடங்கினேன். பிற்பாடு எல்லாமே சரியாக இருந்தது. என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறதை பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அம்மா என்னிடத்துல என்னுடைய அப்பாவிடத்துல அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு தான் எங்களுடைய எல்லா உறவுகளிலும் நல்ல உறவு முறை ஏற்பட ஆரம்பிச்சது. என்னுடைய அம்மா என்னிடத்துல அன்பா பேசுவாங்க. எங்களுக்குள்ளாக இனிமேலும் எந்த வாக்குவாதமும் இல்லை. ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கு. ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாங்க வாலிப குழு. அவங்க எல்லாருமே என்னை அன்பா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன நியாயம் தீர்க்கல. அவங்க எல்லா நேரமும் தயாரா இருந்தாங்க என்னை வரவேற்பதற்கு. அந்த இடத்துல தான் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை கண்டடைந்தேன். ஒரு முழுமையான வித்தியாசமான வாழ்க்கை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு என் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விசுவாசத்தில் இருக்கோம், ஒரே விசுவாசத்தில் இணைஞ்சிருக்கோம். இனிமேலும் கோவப்படுற பிரச்சனை இல்லை. நான் என் கணவர் சொல்கிறத கேட்குறேன், புரிஞ்சுக்கிறேன். நான் மனைவியாக இருக்கேன், அவர் தான் தலைவராக இருக்காரு. என்னுடைய முழு குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கோம். நான் இந்த இடத்துல வாலிப குழுல ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போல அல்லது என்னை விட மோசமான பிரச்சனையை கடந்து போற வாலிபர்களுக்கு உதவி செய்யும்படி நான் அந்த இடத்துல அவங்களோட இணைந்திருக்கேன். நான் அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அந்த இடத்துல வாலிபர்களை பார்த்தா அவங்கள இடத்துல என்னுடைய சாட்சியை பகிர்ந்து சொல்லுவேன். தேவன் என்னுடைய முழு குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனிமேலும் எங்களுடைய பண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையானது இல்லை. ஏன்னா நாங்க வியாபாரம் தொடங்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வியாபாரமானது வளர்ந்துட்டு இருக்கு. அதே போல எங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம். தேவன் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கார். ஆனா இதை விட எல்லாவற்றுக்கும் மேலானது பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது எல்லாமே எங்களிடத்துல இருக்கு. ஏன்னா தேவன் கொடுக்கிற எல்லாவற்றுக்கும் மேலான ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். நானும் என்னுடைய மனைவியும் ஆலயத்துக்குள்ளாக துணைலரா இருக்கிறோம். நாங்க வெளியே போறோம், ஊழியமானது செய்யறோம், ஆத்துமாக்களை ரட்சிக்கிறோம். இன்னைக்கு நாங்க எங்களுடைய சாட்சிகளை சொல்றோம், லைவாவும் நீங்க பாக்குறீங்க. அதே போல நாங்க மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம், மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். உங்களுக்காக தேவன் இருக்கிறார். உங்களுக்கான தீர்வானதற்கு இந்த சூழ்நிலை வெளிவரும்படி. ஏன்னா நாங்க அநேக காரியங்கள் கடந்து போயிருந்தோம் இதே சூழ்நிலையில. இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமாக இருக்கோம் ஒரு துணைலராக. எங்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இருக்கு. நாங்கள் ஒருத்தர் நேசிக்கிறோம். இனிமேலும் ஒருபோதும் தேவன் என் குடும்பத்தின் திருமணத்தை பிரிக்கும்படி கேட்கல. கேட்குறேன், என் திருமணத்தை ஒன்று சேர்த்து வைங்க. நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாரெல்லாம் என்னோடு கூட ஜபத்திலே ஒன்றிணைந்திருக்கிறாரோ அவர் கையிலே பிடித்திருக்கிற இந்த தண்ணீர், இந்த தருணம் ஆவிக்குரிய மருந்தாக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன், பலதரப்பட்ட பாரங்களை மக்கள் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கலாம். பல வேதனைக்குரிய சூழ்நிலை, அவமானத்துக்குரிய சூழ்நிலை, பரிதவிப்பான சூழ்நிலை. பல இடங்களுக்கு இவர்கள் உதவியை தேடி சென்றார்களால் அது எங்கேயும் இவர்களுக்கான சரியான உதவி கிடைக்கவில்லை. மாற்றம் சாத்தியமான ஒன்றாக இல்லை. பாரங்களை, துக்கங்களை, வேதனைகளை இவர் உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை தன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது, தன் குடும்பத்தார் வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது இது முடிந்து போன ஒரு கதை என்று இவர் யோசித்திருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம். மனதளவிலே சலித்து போயிருக்கலாம். தேவன் தன் மீதோ தன் நேசத்துக்குரிய ஒருவருடைய மாற்றத்தை குறித்தோ சலித்து போயிருக்கலாம். ஆனால் இந்த சாட்சிகளின் வழியாய் இவர்களுக்கு நீர் இந்த தைரியத்தின் பலனையை கொடுக்கிறீர் என்று நான் விசுவாசம். இவர்களுக்கும் அப்படியே நடைபெற முடியும் என்கிற உறுதியை நீர் கொடுக்கிறீர் என்று விசுவாசம். மனுஷனால் எது கூடாததோ தேவனால் அது கூடும். இந்த தண்ணீரை கர்த்தர் தாமே வல்லமையால் நிரப்புவாராய். தண்ணீரை குடிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு அதிசயத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா துக்கங்களும், பாரங்களும், பணிகளும், வேதனைகளும் மறையட்டும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால். ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடியுங்கள் இப்போதே. மக்களே, நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்குள் ஒரு ஜீவன் வந்திருக்கிறது, ஒரு பலன் வந்திருக்கிறது. நீங்கள் கேட்ட சாட்சிகள், நீங்கள் பார்த்த காரியங்கள், பெற்ற வார்த்தைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கும் அவர் என்ன செய்ய முடியும் என்பதனுடைய ஆதாரமா இருக்கு. எனவேதான் மேலும் விளக்கங்களுக்கு, விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள மறக்க வேண்டாம். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பேன். தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் நீங்கள் அனைவரும் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆசீர்வாதமான இரவார்கள். சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.